யோசுவா 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இங்க இருக்கிற இந்த வாக்கியம் யாரால் சொல்லப்பட்ட வாக்கியம்? மோசேயால் சொல்லப்பட்ட வாக்கியம். யாருக்கு சொல்லப்பட்ட வாக்கியம்? இந்த வார்த்தை காலேப்பை பார்த்து மோசே சொன்ன வார்த்தை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, மோசே இந்த வார்த்தையை காலேப்புக்காக சொல்லல, காலேப்புக்கு நினைவூட்டுதல சொன்ன வார்த்தை. அப்ப யார் சொன்ன வார்த்தை அப்படின்னா, கர்த்தர் காலேப்பை குறித்து சொன்ன வார்த்தையை கிட்டத்தட்ட 45 வருடங்கள் கழித்து மோசே காலேப்புக்கு இந்த வார்த்தையை சொல்லி நினைவூட்டுகிறார். அல்லேலூயா. என்ன நினைவூட்டுகிறாரு? நீ உன் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால், உத்தமமாய் பின்பற்றினபடியினால். திருவிவிலிய வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நீ உன் கர்த்தராகிய ஆண்டவரை முற்றிலும் பின்பற்றினபடியினால், உத்தமமாய் முற்றிலும். அப்ப அவனுடைய 45 வருடங்கள் காலங்களில அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்திருக்கிறானா, எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி இருக்கிறான், கர்த்தரை முற்றிலுமாய் பின்பற்றி இருக்கிறான். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கிடையாது. அதனாலதான் 45 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் காலேப்பை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். சத்தமுறையா சொல்லுவீங்களா? இங்க கர்த்தர் காலேப்புக்கு இன்னொரு ஒரு கிரெடிட் கொடுக்கிறாரு. என்ன கிரெடிட்? அடுத்த சொன்ன வார்த்தைகளை மோசே நினைவூட்டிட்டாரு. ஆனா இந்த வார்த்தை அங்க விடப்பட்டுருச்சு. என்ன வார்த்தை அப்படின்னா, கர்த்தரே காலேப்பை பார்த்து சொல்றாரு, அவனுக்குள்ள வேறே ஆவியை நான் கண்டேன். அல்லேலூயா. அந்த வேறே ஆவியை நான் கண்டது நிமித்தமா அவன் எங்கெல்லாம் போய் அவன் எங்க போய் கால் வைக்கிறான் அந்த தேசத்தை அவனுக்கு மாத்திரம் இல்ல, தலைமுறைக்கும் அவனுக்கு கொடுத்த வாக்கை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்றார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? வெரி குட் ரீசன் ஏன் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை அவனுக்கு சொல்றாரு அப்படின்னா, ஒரே ஒரு ரீசன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால், அவரை முற்றிலுமாய் பின்பற்றினபடியினால். இன்னும் கொஞ்சம் சவுண்டா சொன்னா நல்லா இருக்கும். பக்கத்துல கையை கொள்ளி சொல்லுங்க, அவரை உத்தமமாய் பின்பற்றினபடி, அவரை முற்றிலுமாய் பின்பற்றினபடியினால் காலேப் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. முன்பாக கர்த்தர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி சொன்னதை நான் சொன்னேன், வேறே ஆவி. என்ன அந்த வேறே ஆவி? என்ன மாதிரி ஆவி? எதனால அந்த ஆவி இருந்ததுனால கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி ஆவி அப்படின்னா, நீங்கள் அதே என்னாகமத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் கொஞ்சம் வாசிங்களேன். நிலம் எப்படிப்பட்டது? இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் அப்படின்னா, இவங்க கானானை போய் சுதந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 50 days பிஃபோர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மோசே என்ன செய்கிறாரு, காலேப்பையும் யோசுவாவையும் அவனோட கூட ஒரு 10 இஸ்ரேல் ஜனங்களையும் என்ன செய்கிறாங்கன்னா, வேவு பார்க்கும்படி எங்கே அனுப்புகிறாங்க? கானான் தேசத்துக்குள்ள அனுப்புகிறாங்க. இதுதான் இந்த சம்பவம். இப்போ வாசிங்க. அப்புறம் நிலம் எப்படிப்பட்டது? அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதன் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. அவர்கள் போய் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமத்துக்கு போகிற வழியாகிய ரெகப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று
எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்திலுள்ள சோவானுக்கு 7 வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை குலையின் நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணைப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபிசியும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகே யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் வந்த அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலாம் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். இப்ப இங்க 2 விதமான ஆவி வெளிப்படுது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதாவது 30வது வசனத்திலேயும் 31வது வசனத்திலேயும் நீங்க கவனிச்சீங்கன்னா 2 விதமான ஆவி. ஒரு ஆவி காலேப்பிடம் இருந்து வெளிப்படுது, இன்னொரு ஆவி மற்ற மனுஷர்கள் 10 மனுஷர்கள் மத்தியிலிருந்து வெளிப்படுது. என்ன மாதிரி ஆவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 மனுஷங்களுக்குள்ள இருக்கிற கண்ணோட்டம் என்ன, அங்க இருக்கிற ஜனங்கள் ராட்சதர்கள் பலவான்கள், அவ்வளோதான், போனால் நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க, சேதப்படுத்திடுவாங்க, மைனஸ் 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 எல்லாமே மைனஸ். அவ்வளோ இல்லையா சொல்லுவீங்களா? அழிவு அழிவு எல்லாமே அழிவு. அங்கே போனால் நம்ம நல்லா இருக்க மாட்டோம், நெகட்டிவிட்டி. சத்தமான இல்லையா சொல்லுவீங்களா? அப்படியே இந்த பக்கம் காலேப் கிட்ட வாங்க. காலேப் என்ன சொல்றாரு, அங்க இருக்கிற அந்த சம்பவம் உண்மைதான். அதாவது அந்த 10 மனுஷங்க பொய் சொல்லல, அங்க இருக்கிற சம்பவம் உண்மை. அவங்க பலவான்களா தான் இருக்கிறாங்க, ராட்சதர்களா தான் இருக்கிறாங்க. அங்க போய் சுதந்திரிக்கிறது கஷ்டமா கூட இருக்கலாம். ஆனா அந்த சூழ்நிலைய காலேப் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னா, அவர்களை எளிதில் ஜெயித்துக் கொள்ளலாம். நீங்க கண்டுபிடிக்கணும், காலேப் சும்மா இந்த வார்த்தையை சொல்லல. இத்தனைக்கும் தனி மனுஷன், மெஜாரிட்டி. அங்க எத்தனை பேர்? 10 பேர் மெஜாரிட்டி. இங்க ஒரே ஆள் சொல்றான், ஈஸியா அவங்கள மேற்கொள்ளலாம். இங்க 10 பேர் இருக்கான், 10 பேர் என்ன சொல்றான், இல்ல முடியாது, அவங்க ராட்சதர்கள் பலவான்கள், அவங்களை ஈஸியா ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. இப்ப எதை வச்சு கர்த்தர் காலேப்பை ஆசீர்வச்சார்னா, இவனுங்கிட்ட இருக்கிற ஆவி இங்க கிடையாது. இந்த ஆவி வேற மாதிரி பேசுது. என்ன பேசுதுன்னா, இவங்கிட்ட இருக்கிற பலத்தை வச்சு காலேப் பேசல, கர்த்தர் சொன்ன வார்த்தையை வச்சு காலேப் பேசுறான். கர்த்தர் என்ன சொன்னாரு, கானானை உனக்கு சுதந்தரிச்சு கொடுப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் உன்னுடையது சொல்றாரா இல்லையா? அந்த வார்த்தையை காலேப் பிடிச்சுக்கிட்டான். அப்ப ஒரு ரகசியம் காலேப்புக்கு தெரியும், நான் போய் நின்னா, நான் போய் அங்க சண்டை பண்ண போறதுல, யுத்தம் பண்ண போறதுல, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்ற போறார். நான் போய் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இந்த 10 பேருக்கு என்ன எண்ணம், நான் போறேன், நான் போய் சண்டை பண்ண போறேன், அவனை ஜெயிக்க முடியாது, அவனை காட்டில நான் பலவீனமானாலே நான் எப்படி அவனை எதிர்த்து நிற்க முடியும்னு இவன் செல்ஃப் கண்ணோட்டத்தில் வெளிப்படுறான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஆவியில தான் வாழ்றாங்க. நல்ல சொல்லுவீங்களா?
சுயத்தில் நின்னும் சுயத்தின் பிரகாரம் வாழ்ந்தோம் அதிகமாய் நாம அதிகமாக சிந்திப்பது இப்படிதான். சொல்றதுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எத்தனை சத்தியங்கள் நம் முன்பாக வந்தாலும் நாம் அப்படியே தான் இருக்கிறோம். சிறிதளவான மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறல. தேவசனமே ஒரு காரியத்தை இருதயத்தில் நன்றாக ஆலோசித்து பாருங்க. எவ்வளவு நம்ம வாழ்க்கையில நம்ம காரியங்களை மாற்றுகிறோம், எவ்வளவு வேத வசனங்கள் எழுமிருச்சு, எவ்வளவு சத்தியங்கள் முகமுகமா நம்மோடு கூட பேசுகிறது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை இப்படியே இதே காலத்தில் இதே வழியில தான் ஓடிட்டு இருக்கு. என்ன மாற்றம் இல்லை. சத்தமோட சொல்லுவீங்களா? பாருங்க, சத்தியம் சொல்லுது காலேப்புக்குள்ள இருக்கிற ஆவி வேற ஆவி. என்ன ஆவி? கர்த்தர் மேல சார்ந்து இருக்கிற ஆவி. கர்த்தர் சொன்னதை செய்வாருங்கிற சத்தியத்தில் இருக்கிற வெளிப்பாடின் ஆவி. ஆனா நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்ம எத்தனையோ வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டோம். இந்த 10 மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி தான் இன்னைக்கு வெளிப்படுது. எத்தனை பேர் அக்செப்ட் பண்றீங்க? எத்தனை பேர் சொல்ல ஆமான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? மாதம் வாரம் கர்த்தர் இதே ஆங்கிள் இதே நேர்கோணல்ல தான் கர்த்தர் சத்தியத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறார். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையின் வழிமுறைகள் எப்படி இருக்கு, நம்ம நடந்து செல்லுகிற பாதை எப்படி இருக்கு? சும்மா கர்த்தர் ஆசீர்வதிக்கவே மாட்டார். நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, எவ்வளவு வேதத்தை வாசிச்சாலும் சரி, உனக்குள்ள மாற்றங்கள் நிகழாத வரைய கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது. அல்லேலூயா. வேற ஆவி வெளிப்படணுங்க. பக்கத்தில் பார்த்து கையை குலுக்கி சொல்லுங்க, வேற ஆவி வெளிப்படணும், வேற மாதிரி ஆவி வரணுங்க. அதே ஆவியை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உருப்பட முடியாது, வளர முடியாது, நிமிர்ந்து நிற்க முடியாது. அல்லேலூயா. இல்லையா சொல்லுங்களேன், சத்தமா இல்லையா சொல்லுங்களேன். ஒரு பாடு வந்துட்டா, போராடம் வந்துட்டா, துக்கம் வந்துட்டா உடனே உடஞ்சி போய் உட்கார்றது, இந்த ஆவி அவருக்கு செல்லுபடி ஆகாதுங்க. இந்த ஆவி படைத்தவர்கள் அவருக்கு வேண்டாம். அல்லேலூயா. காலேப்புக்குள்ள 3 விஷயங்கள் 4 விஷயங்கள் தெள்ள தெளிவா கண்காணிக்கப்பட்டது. என்னன்னா, 1, பொறுமையோடு அவன் தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறவனாய் காணப்பட்டான். நல்லவர்களையா சொல்லுவீங்களா? பாருங்க, கர்த்தருக்காக அவன் விடாமுயற்சியோடு அவருடைய வார்த்தைக்காக பொறுமையோடு காத்திருந்தான். அல்லேலூயா. அங்க போன உடனே, அங்க காரியங்களை பார்த்த உடனே, கானான் தேசத்தை கண்ட உடனே அவன் பதட்டப்படலை, அதை கண்டு பயப்படலை. பொறுமையா நிதானிக்கிறான். என்ன நிதானிக்கிறான்? இந்த நிலம் எவ்வளோ பெருசாக வேணா இருக்கட்டும், அதில் இருக்கிற ஆட்கள் எவ்வளோ பெருசாக வேணா இருக்கட்டும், கர்த்தர் இந்த நிலத்தை தான் எனக்கு சுதந்திரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, நிச்சயம் அதை செய்வாருன்னு பொறுமையோடு நிதானமாக பேசுகிறான். நல்ல சொல்லுவீங்களா? இந்த ஜனம் இங்க பொறுமை இல்ல, இது அங்கலாய்க்குது. என்ன அங்கலாய்க்குதுன்னா, ஐயோ கர்த்தர் மீண்டும் எங்களை கொண்டு போய் என்ன பண்ண போறாரு? திரும்ப அங்கிருந்து எஸ்கேப் ஆகி கூட்டு வந்து திரும்ப இங்க போய் அடிமைப்படுத்த போறாரோ? அல்லேலூயா. இந்த ஒரு நிதானம் இல்லைங்க இவனுக்குள்ள. அந்த நிதானம் இருக்குது. நிதானம் இருந்ததுனால தான் இந்த டிராவல் டைம் எவ்வளோ நாள் தெரியுமா? திரும்பவும், அதாவது நம்ம முன்னாடி வாசித்த மாதிரி யோசுவா 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசித்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட 45 இயர்ஸ் அவன் 40 வயதா இருக்கும்போது கர்த்தர் காலேபை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார், வேற ஆவி படைத்தவனா இருக்கிறா, உன் சந்ததி என்ன பண்ணும்? சுதந்திரிக்கும். உன் தேசத்தை சுதந்திரிக்கும். நீ கால் மதிக்கும் தேசத்தை நீயும் சுதந்திரிப்ப, உன் சந்ததியும் சுதந்திரிக்கணும். கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கும்போது சொன்னாரு. ஆனா இவன் ஓடின ஓட்டம் அடுத்த 45 வருஷம் ஓடுறான். நல்ல வழியா சொல்லுவீங்களா? அடுத்த 45 வருஷம் ஓடின பிறகுதான் அவன் கானானுக்குள்ள கால் வைக்க போறான். கால் வைக்க போறதுக்கு முன்னாடி வரப்பட்ட வார்த்தை ஊர்ஜிதப்படுத்துறாரு மோசே. எப்பா, நீ கர்த்தர் சொன்னது மாத்திரம் இல்ல, அதுக்கு அப்புறம் கூட இந்த 45 இயர்ஸ் நீ என்ன செய்த? யோசுவா 14:9 என்ன வசனத்தை அங்க குறிப்பிட்டு சொல்றாரு? என்ன வார்த்தை குறிப்பிட்டு சொல்றாரு? மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் இங்க வாங்க, பாயிண்ட்க்குள்ள வாங்க. அடுத்த 45 இயர்ஸ் நீ எப்படி ஓடுன? உத்தமமாய் பின்பற்றினபடி. முன்னாடி அந்த கிரெடிட் வந்துருச்சு இவனுக்கு. ஆனா கிரெடிட் வந்துருச்சே அப்படின்னு அவன் அசம்பதமா நிக்கல, இல்ல சோர்வா நிக்கல. அவன் அந்த வார்த்தையை இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இன்னமும் கர்த்தருக்காக வைராக்கியமா ஓடுறான். அல்லேலூயா. எங்க பொறுமையா காத்திருக்கிறது சும்மாவா?
விடாமுயற்சியோடு காத்திருப்பது சும்மாவாங்க? சொல்லுங்க. நம்ம ஈஸியா சொல்லிடலாம், பொறுமையாய் காத்திருங்கள். இல்ல நம்முடைய வட்டாரத்தில் சொல்லுகிறது போல பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது ஈஸியா பழமொழிக்கு சொல்லிடலாம். ஆனால் செயல்படுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான், கடினம் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது பாடுதான். பொறுமையா காத்திருப்பது கொஞ்சம் கஷ்டம் தான். பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. எப்ப பிள்ளைய கொடுப்பேன்னு சொல்றாரு. 75 வருஷம் இருக்குமா, வயசு இருக்கும்போது அவனுக்கு சொல்றாரு. ஆனா எப்ப பிள்ளைய கொடுத்தாரு? நியர்லி 25 இயர்ஸ் காத்திருக்கிறான். பொறுமையோடு காத்திருத்தல். நல்ல ஒரு இல்லையா சொல்லுவீங்களா? கர்த்தர் ஒரு வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா பொறுமையோடு காத்திருங்க, பொறுமையோடு காத்திருங்க. அடுத்த பாயிண்ட் நான் வரேன். இதில் நான் சொல்லிட்டு அடுத்தது வரேன் பாருங்க. அடுத்தது என்ன சொல்ல போறேன்னா, கர்த்தர் எந்த நேரத்தில் வச்சிருக்கிறோ அந்த நேரத்தில் தான் கர்த்தர் செயல்படுவார். நீ நானும் அவருக்கு நேரம் குறித்து கொடுக்க கூடாது. ஆமென். முதல்ல இங்க இருங்க, அது அடுத்த பாயிண்ட் அதான் வரப்போறேன். பாருங்க, கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் செய்தாரோ அதை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை எத்தனை உள்ளத்தினாலும் நம்புறீங்க? அதை செய்வாரா? மாற்றம் இல்லையே. சொல்லுங்க, மாற்றம் இல்லையே. அப்ப அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு விசுவாசம் இருக்குது அப்படின்னா, நாம் பொறுமையோடு அமர்ந்திருக்க வேண்டும். பொறுமையோடு அமர்ந்திருக்க வேண்டும். இரண்டாவது நான் சொன்னேன், கர்த்தருக்கான நேரத்துக்கு அவன் காத்திருந்தான். எந்த நேரத்தில் கர்த்தர் செய்வாரோ அந்த நேரத்தில் கர்த்தர் செய்வார். ஏசாயா 14ஆம் அதிகாரம் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே அவர் நினைத்திருக்கிறபடி நடக்கும், அவர் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்னைக்கு என்ன எந்த சூழ்நிலையில் நினைச்சு கொடுக்கணும்னு கொடுக்கிறாரோ அப்பதான் கொடுப்பார். நீ ஆசை பிரகாரம், நீ ஆசைப்படுற பிரகாரம் அல்ல, நீ பிளான் பண்ணி வச்ச பிரகாரம் அல்ல. அவர் என்ன பிளான வச்சிருக்காரோ அது பிரகாரம் நடக்கும். அல்லேலூயா. அதற்கு முன்பாக நாம் அவசரப்பட்டு அவரை இழுத்து நம்ம காரியத்துக்குள்ள உட்பிரவேசிக்க பண்ணணும்னா அங்க காரியம் நன்மைக்கு எதுவா நடக்காது. என்ன சொன்னாலும் கட்டாயமாக என்ன பண்ண முடியாது, தெளிய முடியாது. ஏன்னா நம்ம புத்தியின்மையா நம்ம என்ன பண்ணியாச்சு, போய் மாட்டிக்கியாச்சு. நல்ல ஒரு அல்லையா சொல்லுவீங்களா? அதனால முன்னாடியே சொன்னேன், எவ்வளோ சத்தியம் வந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் நம்ம அப்படியே என்ன பண்றோம், இருந்துகிட்டே இருக்கிறோம். இருந்துகிட்டே அதை கடைபிடிக்க நம்ம ட்ரை பண்றது கிடையாது. அதுதான் உண்மை. மனசுக்குள்ள ஆசைப்படுறோம், எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனா கிரியையில நம்ம வெளிப்படுத்துறதே கிடையாது, ட்ரை பண்றதே கிடையாது கொஞ்சம் கூட. அதனால தாங்க இன்னமும் நம்ம பின்தங்கியே நிக்கிறோங்க. நம்ம ஓட வேண்டிய வேகம் இன்னும் அதிகம். இந்த வேகம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக போதாதுங்க. இந்த ஸ்பீடு அது பத்தாது. நாட்கள் ரொம்ப நாளாக இல்ல, வெறும் விரைவில் கர்த்தர் எப்போ என்ன பண்ண போறாரு? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. அவர் வாசம் பண்ண போறாரு. என்னைக்கும் தெரியாது, எண்டிங் வந்துருச்சு. சூழ்நிலைகள் எல்லாம் அதற்கு நிகராக தான் இருக்குது, அதற்கு நிகராகுது. எல்லா எக்ஸாம்பிளும் கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்குது. ரொம்பலாம் இல்ல, கண்ணுக்கு முன்னாடி டெய்லி காதுகள் கேட்குதுங்க, காதுகள் கேட்குது. ஒரு அல்லையா சொல்லுவீங்களா? ரொம்ப நாள் இல்ல. அப்பனா என்ன, நம்ம ஓட வேண்டிய ஸ்பீடு இன்னும் ஃபாஸ்ட் ஆகணும், இன்னமும் பின்தங்கி நிக்கணும். அப்படின்னா இதற்குரிய பழி நீங்க தான் சுமந்துக்கணும். எழுமுங்க தேவஜனமே, தெளிவடையுங்க, வசனத்தை பின்பற்றுங்க. பாருங்க, காலேப்பை பார்த்து மோசே இப்படியாய் வாக்குரைக்கிறாரு, நீ கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால். அல்லேலூயா. உத்தமமாய் பின்பற்றினபடியால். அந்த உத்தமம்னா என்ன? A to Z. கர்த்தர் எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார் அப்படியே வாழ்ந்திருக்கிறார். கர்த்தர் எப்படியெல்லாம் பிரியப்பட்டிருக்கிறார் அப்படியே வாழ்ந்திருக்கிறார். நல்ல ஒரு வழியா சொல்லுவீங்களா? இல்லை, இந்த 45 வருஷம் எவ்வளவோ போராட்டம் வந்திருக்கலாம். ஆமா தானே? எல்லா நாளும் நல்ல நாளா இருந்திருக்காது. ஒவ்வொரு நொடியும் வேற வேற மாதிரி சூழ்நிலையில உண்டாக்குது. பல போராட்டங்கள் வந்திருக்கும். ஆனாலும் காலை புத்தமத்தில் நடந்தாரு. நல்ல வழியா சொல்லுவீங்களா? அது நடந்ததுனால தான்
45 இயர்ஸ் அப்புறமும் அதே வார்த்தையை சொல்லி ஊர்ஜிதப்படுத்துறாரு. நீ போய் கால் வைக்கிற தேசம் அது உன்னுடைய தேசம். உனக்கு மாத்திரம் உன் தலைமுறைக்கு என்ன பண்ண போறேன்? தரப்போற. ஆமென். இன்னொரு காரியத்தை இங்க அடக்கி வச்சிருக்கிறாரு. உனக்கு கொடுக்கப்படுற வாக்குத்தத்தம் உன்னோட நிக்க போறது கிடையாது. அது உன் தலைமுறை அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யும்? டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி டிராவல் பண்ணணும் அப்படின்னா நீயும் அவரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். உன் தலைமுறைகளையும் அவருக்கு முன்பாக உத்தமமா பின்பற்ற செய்யணும். அல்லேலூயா. மூணாவது, காலேப்பிடம் இருந்த ஒரு ஆவி துணிச்சல் உள்ள ஆவி. உபத்திரவத்தை கண்டு துணிச்சலோடு நின்ற ஒரு மனுஷன். நல்ல வழியா சொல்லுவீங்களா? துணிச்சலாய் எவையும் ஃபேஸ் பண்ண ஒரு ஆள், துணிச்சலோடு காணப்பட்ட ஒரு மனுஷன். நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். பாருங்க, இங்க 10 மனுஷங்க எதை அதிகமாக ஊற்றுறாங்க, எதை அதிகமாக அவங்களுக்கு உள்ள மனசுக்குள்ள புகுட்டுறாங்க? பயத்தை புகுட்டுறாங்க. அவங்க ராட்சதங்க, அவங்க பார்க்க பராக்கிரமசாலியா இருக்கிறாங்க, அவங்கள ஜெயிக்கவே முடியாது. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தானே, சொல்லுங்க தானே, அவங்க என்ன பண்ண முடியாது? ஜெயிக்கவே முடியாது. இது பயத்தை புகுட்டுகிற ஆவி. அப்படி இந்த பக்கம் காலேப் என்ன சொல்றாரு? இவர் என்ன ஆவியை ஊட்டுகிறாரு? என்ன காரியத்தை ஊட்டுகிறாரு? அவர்களை நீங்கள் எளிதில் ஜெயிக்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படி உற்சாகப்படுத்துற காரியம் தாங்க வேணும். நல்ல வழியா சொல்லுவீங்களா? முதல்ல நம்மளே அங்க என்ன பண்றது கிடையாது. நம்மளே அங்க எப்படி இருக்கிறது கிடையாது. நாமளே இப்ப எப்படி தான் இருக்கிறோம் சொல்லுங்க? அப்படி தொட்டா டம்மானு விழுந்துரும். அப்படிதான் இருக்கிறோம். நல்ல வழியா சொல்லுவீங்களா? பார்க்க பிரம்மாண்டமா தான் இருக்கும், பார்க்க திடகாத்திரமா தான் தெரியணும். ஆனா லைட் அப்படி தொட்டா இல்ல, லைட் ஒரு பிரச்சனை வந்துட்டா, சின்னதா ஒரு சோதனை வந்துட்டா, சின்னதா யாரோ ஏதாவது சொல்லிட்டா, இல்ல சின்னதா நம்மளை துக்கப்படுத்திட்டா, என்ன பண்றோங்க? என்ன பண்றோம் ஐயா? சொல்லுங்க. எரிகோ மதில் போல அப்படியே என்ன பண்ணிடுவோம்? உடஞ்சி போய் விழுந்துடுறோம். துணிச்சலே இல்லைங்க, தைரியமே கிடையாது. நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். பாருங்க, இப்ப இருக்கிற உலகம் உங்க பயத்தை வச்சு வியாபாரம் பண்ற உலகம். மூணாவது, காலேப்புக்குள்ள காணப்பட்டது துணிச்சல் உள்ள ஆவி. பராக்கிரமசாலிகளா இருந்தாலும் பராக்கிரமசாலிகளா இருக்கிறாங்களே அவன் கண்டு பயப்படல. அதற்கு எதிர்த்து நின்று அவன் பாசிட்டிவ்னஸ் அதிகமா புகட்டுகிறான், தைரியத்தை புகட்டுகிறான். அவர்களை எளிதில் நீங்கள் நான் என்ன பண்ணலாம்? ஜெயிக்கலாம். எத்தனை பேருக்கு இந்த துணிச்சல் வேணும்னு ஆசைப்படுறீங்க? இந்த துணிச்சல் உள்ள ஆவி எத்தனை பேருக்கு வேணும் ஆசைப்படுறீங்களா? நம்ம கடைசியா காலேப்புக்குள்ள நல்ல ஒபீடியன்ஸ் இருந்துச்சு, கீழ்ப்படிதல் இருந்துச்சு. மோசேவுக்கு கீழ்ப்படிதலாக காணப்பட்டார். நல்ல ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்களா? மோசே கனம் பண்ணவராக இருந்தாரு, சத்தியத்திற்கு கனம் பண்ணவனாக இருந்தாரு, இல்ல அவருடைய வார்த்தைக்கு கனம் பண்ணவர். கர்த்தர் சொன்ன வார்த்தையில அவர் கீழ்ப்படிதலோடு காணப்பட்டார். இந்த கீழ்ப்படிதல் எத்தனை பேருக்குள்ள வேணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை, சத்தியம் எவ்வளோ பேசினாலும் இப்போ நம்ம கீழ்ப்படித மாதிரி தெரியும். ஆனா இந்த கதவை விட்டு வெளியே போடணும்னே நம்ம சுயத்தோடு நம்ம சொந்த சிந்தனையோடு நம்ம ஒன்றி அதோடு இசைந்தாடிடுறோமே. இதெல்லாம் மாறணுமா மாறக்கூடாதா சொல்லுங்களேன்? நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எல்லா காரியங்களிலும் பொறுமையாயிருந்து காத்திருந்து கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருந்து சகலவற்றை துணிச்சலாய் எதிர்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிற நமக்கு, இந்த உத்தமத்தில் நடக்கிற நமக்கு அவர் கொடுக்கிற சுதந்திரம் தலைமுறையாய் கடந்து போகும். நம்மோடு மட்டுமல்ல, ஆசீர்வதிக்க வல்லவராக அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றப்படும். நன்றி அப்பா, நல்ல பரிசுத்தமான நமக்கு முன்பாக தேவன் நமக்கு
நாமத்தை பின்பற்றிக் கொள்ள ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தின ஒவ்வொருவரையும் கர்த்தர் கைவிட போவதில்லை. கர்த்தர் கைவிட போவதில்லை. ஹல்லேலூயா. என் ஜனத்துக்கு நான் சேவத்தை உண்டாக்கி என் ஜனத்தின் இக்கட்டிலே நான் அவளோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நன்றி அப்பா. நீ பெரிய உங்க கிருபையினால இந்த பிள்ளைகளை தாங்கும்படி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, உங்க நாமத்தை உயர்த்துங்க. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் உடைய நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் வந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்த கரத்துல தாழ்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் அப்பா செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலமும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். ஆமென். ஒருவர் வாழ்த்து நாம் கடந்து